இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 59 ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து இதமாக உறங்கிக் கொண்டு வர ஓரிடத்தில் பள்ளத்தில் ஏறி இறங்கியதுவன். அதில் மகள் விழித்து கொண்டான். தன்னை தோளில் சாய்த்து கொண்டு உறங்கியவளை மெல்ல நிமிர்த்தி அவளை தன் மீது சாய்த்து கொண்டான். அவள் உறக்கம் களைந்து சின்னதாய் சினுங்க அவளை தோளோடு சேர்த்தணைத்து மென்மையாய் தட்டி கொடுக்க அவனுடன் இன்னும் ஒன்றிக்கொண்டு உறங்கி போனாள் யாழ். அதன் பிறகு அவன் எங்கே உறங்குவது? உறங்கும் தன்னவளையை ரசித்து பார்த்தபடி வந்தான் அவன். அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் செல்ல வேண்டிய இடம் வந்துவிட அனைவரையும் முன்னே சென்று ஏற்பாடுகளை கவனிக்க சொன்னவன் யாழின் உறக்கம் களையாமல் அவளை தோளில் தாங்கி அமர்ந்திருந்தான். கவி வந்து ஏற்பாடுகள் முடிந்து விட்டதென சொல்ல மெதுவாக அவளை நிமிர்த்தி கண்களில் ஒரு கருப்பு துணியை கட்டிவிட்ட பின்னே எழுப்ப தொடங்கினான். கண்ணம்மா கண்ணம்மா எழுந்திருச்சு கோடா, கோவில் வந்துடுச்சு. மென்மையாய் அவளின் கண்ணம் தட்டி எழுப்பினான். அவள் கண்களை கசக்கியபடியே அந்த துணியை அவிழ்க்க போக, கண்ணம்மா அவுக்க கூடாது, மாமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அப்படியே மாமா சொல்ற மாதிரி வாங்க பார்க்கலாம் என்றான் சின்ன பிள்ளையை செல்லம் கொஞ்சம் குரலில். இங்க என்னடா சர்ப்ரைஸ் என கேட்டாலும் அவன் சொல்ல கிணங்கி கட்டை அவிழ்க்காமல் அவன் கைப்பிடித்து இணைந்து நடந்தாள் யாழ். வந்து பார்த்தா தெரிய போகுது, வேன் ஸ்டெப்ஸ் இருக்கு பாரு, பாத்தி இறங்கு, மெல்ல மெல்ல என அவள் கையை பிடித்து வழி நடத்தியவன் திருவிழா போல் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த கோவிலுக்கு கூட்டி வந்த பின் கண்கட்டை அவிழ்த்து விட்டான். கண்கட்டை அவிழ்த்து விட்டதும் அவள் கண்களுக்கு முதலில் காட்சியளித்தது அந்த பிடாரியாத்தால் தான். அவள் பிரபாவின் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் என நினைத்திருக்க அவர்கள் வந்ததோ அவள் ஊரில் இருக்கும் மூர்த்தியின் குலதெய்வ கோவிலுக்கு. அவள் கண்களை கசக்கி கொண்டு சுற்றிலும் பார்வையை சுழலவிட அவள் ஊர் மொத்தமும் அங்கே தான் கூடி நின்றது. அவள் அதிர்ந்து புரியாமல் அவனை பார்க்க அவள் தோளில் கை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் மகள். யாழு, நீயாத்தா வந்திருக்கது? நான் வேற யாரோல பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைச்சேன், நெசமாவே நீதானாத்தா என்றார் நம்ப முடியாத ஆச்சரிய குரலில். தோளெல்லாம் சுருங்கி போன அந்த 75 வயது கோவில் பூசாரி, சாமி தாத்தா நீங்களா? நான் யாழ் தான் தாத்தா, என்னை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க சாமி தாத்தா என யாழ் நெகிழ்ந்து நெஞ்சுருக வினவ மொட்டை தலையும் புது பட்டு பாவாடை சட்டையுமாய் அங்கே வந்து தருவின் அவளின் கால்களை கட்டி கொண்டு தன்னை தூக்கு என்றாள். தாத்தா, நான் யாழினியோட ஹஸ்பண்ட், இது எங்க பொண்ணு தர்ஷினி. குலதெய்வ கோவில தான் காது குத்தணும்னு வந்திருக்கோம், சடங்கெல்லாம் ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்குதானே என்று மகளிடம் சென்றது அவர்கள் இருவரின் கவனம். அதுக்கு என்ன ராசா, இந்தோ இப்ப ஆரம்பிச்சிடுவோம் என்றார் சாமி தாத்தா. மற்றவர்களும் மூர்த்தியை அடையாளம் கண்டு கொண்டு தங்களுக்குள் சலசலக்க மகள் எல்லோரையும் அமைதிப்படுத்திவிட்டு தனது மனைவியையும் மகளையும் அணைத்தவாறு பேச தொடங்கினான். என்ன உங்க யாருக்கும் தெரியாது, ஆனா எங்க அப்பாவை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரு தான் எங்க அப்பா சத்தியமூர்த்தி என தந்தையை கை காட்டியவன். இத்தனை நாள் எங்களால இந்த ஊருக்கு வர முடியாம போச்சு, அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, என்ன பண்றது என்றான் தொடர்ந்து வருத்தம் போல். இது யாழினி, உங்களுக்கு தெரியாமையா? என்னோட அத்தை பொண்ணு, இப்ப என்னோட மனைவி. அத்தை இறந்ததுக்கு அப்புறம் அவ எங்க வீட்டுக்கு தான் வந்தா, அவ மாமாவை தான் தேடி வந்தா. நாங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த குட்டி தேவதை எங்க பொண்ணு தர்ஷினி. இந்த குட்டி தேவதைக்கு தான் இப்ப காது குத்த தான் வந்திருக்கோம். பத்திரிக்கை வச்சு கூப்பிட்ட உடனேயே நாங்க யாருன்னு கூட தெரியாம வாழ்த்த வந்த அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்திட்டு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்றவன் குரல் நெகிழ்ந்து பெருமிதமாய் ஒலித்தது. தரவுக்கு காதணி விழா என்று ஊர் முழுவதும் கதிரின் நண்பர்கள் மூலம் பத்திரிகை கொடுத்து அழைத்திருந்தான் மகள். அவர்களும் யார் என்று அறியும் ஆவலில் வந்திருக்கின்றனர். மதுவும் பிரபாவும் அவர்களின் சொந்தங்களோடு பிரபாவின் குலதெய்வ கோவிலுக்கு தான் சென்றிருந்தனர். அவர்களுடன் வாணியின் அண்ணன் குடும்பமும் கூட சென்றிருந்தது. யாழினி இன்னும் ஒன்றும் புரியாமல் சுற்றி பார்த்து விழிக்க ஒரு ஓரத்தில் நின்ற லட்சுமி அம்மாள் அவள் அருகில் வந்து நின்றார். அம்மா என்றவளுக்கு குரல் உடைந்து அழுகை வரும் போல் இருந்தது.
ஏண்டி இப்படி பேந்த பேந்த முழிக்கிற? உன் பொண்ணுக்கு தானே காது குத்துறது, போய் ஆக வேண்டியதை பாரு என்றார் சிரிப்பும் அதட்டலுமாய் லக்ஷ்மி. அம்மா, நீங்க எப்படி இங்க? நம்ப முடியாமல் கேட்டாள் அவள். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போய் வேலையை பாரு என்றார் அவர். அதற்குள் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு குழந்தையை அழைக்க தருவை தூக்கி கொண்டு அங்கு சென்றாள் யாழ். தருவை வாங்கி கொண்ட பத்தர், தாய் மாமாவை கூப்பிடுங்கப்பா, காது குத்தணுமா இல்லையா என்றார். ஒரு மூலையில் தன் குடும்பத்தினருடன் இன்னுமே சமாதானமாகாமல் முறுக்கி கொண்டிருந்தான் கதிர். அவனை நோக்கி இருந்த இடத்திலிருந்தே, டே மச்சான், அதான் தாய் மாமனை கூப்பிடுறாங்களே, அங்க என்ன வெட்டி பேச்சு, வாடா சீக்கிரம் என மகள் கத்தி அழைக்க திரு திருவென விழித்தபடி யாரை என சுற்றி சுற்றி பார்த்து நின்றான் கதிர். கதிர் விழித்து கொண்டு நிற்பதை பார்த்தவன் அவன் அருகில் வந்து, கூப்டா வர தெரியாதா என்றபடியே கையை பிடித்து இழுத்து வந்தான். கதிருக்கும் இது இன்ப அதிர்ச்சிதான். தருவுக்கு காது குத்த போகிறான் என தெரியும், ஆனால் அவனை தாய்மாமனிடத்தில் அமர வைப்பான் என எதிர்பார்க்கவில்லை. நான் எப்படிடா என்றான் தடுமாற்றத்துடன். நீதானே யாழு கண்ண, அப்போ என் பொண்ணுக்கு தாய்மாமன்னு நீ உட்காராம என்றபடி கதிரின் கலங்கிய கண்களை துடைத்துவிட்டு அவனை அமர வைத்த மகள் தருவை அவன் மடியில் அமர்த்தி சடங்குகளை தொடங்க சொன்னான். எந்த ஊர் யாழ் கதிரின் உறவை தவறாக பேசியதோ, யாருடைய வார்த்தைகளை கேட்டு அவனின் உயிரை தவறாக நினைத்தானோ, அந்த ஊருக்கு அவர்களின் உறவை புரிய வைக்கத்தான் இந்த காது குத்தும் சடங்கு என இருவருமே புரிந்து கொண்டனர். இழந்த இடத்தில்தான் நமக்கான அங்கீகாரத்தை மீட்க வேண்டும். யாழ் கண்கலங்க மகிழனை பார்க்க, உன்னை இனிமே அடுத்தவங்க தப்பா நினைக்கிறத கூட நான் அனுமதிக்க மாட்டேன் கண்ணம்மா, அதுக்கு தான் இது என்றவன் அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். ஒரு வழியாக தரு அழ அழ காது குத்தி மாமன் வீட்டு சீர்வரிசையாக 2 காதுகளிலும் கம்மலையும் கதிரின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியையும் மாட்டியாகிவிட்டது. அதன் பிறகு மகளன் தன் மனைவி குழந்தையுடன் அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். அவர்களின் திருமணத்தின் போது அவள் என்னென்ன எதிர்பார்த்தாளோ அத்தனையும் நிறைவாய் நடந்திருந்தது. நம் கிறிஸ் தருவோட மொட்டை தலையை தடவி தடவி பார்த்தபடியே அவளை விட்டு நகராமல் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அவளின் மொட்டை தலை அத்தனை பிடித்து விட்டது போல் வந்தவர்களை விரிந்து வைத்து கவனித்து அனுப்பிவிட்டு குடும்பமாக அவர்களும் கோவிலிலேயே அமர்ந்து உண்டு முடித்தனர். பெண்களும் பெரியவர்களும் பாரதியின் பெரிய வீட்டுக்கு சென்றுவிட நமது இளம் சிங்கங்கள் மட்டும் வயல்களை ஊரையும் சுற்றி பார்க்க சென்றது. அவர்களில் மகள் கதிர், கவி, ஜெகன், இந்தர் என 5 மட்டுமே அடக்கம். அவர்கள் வயல் வரப்புகளில் நடந்து கதை பேசி கொண்டே வர கதிர் யாழின் வீரதீர பராக்கிரமங்களை சொல்லி கொண்டு வந்தான். ஆமா மச்சான், உனக்கு மரம் ஏற தெரியுமாடா என்றான் கதிர். ஏண்டா தெரியாதே என்றான் மகள். அப்புறம் எப்படிடா யாழ் உன்னை லவ் பண்ணா என்றான் யோசனையாய் அவன். ஏண்டா லவ் பண்றதுக்கும் மரம் ஏறதுக்கும் என்னடா சம்பந்தம் என்றது கவி. அதானே என ஒத்தூதினான் நமது செல்ல மகள். அதை ஏன் கேட்குற, நாங்கள் 10வது படிக்கும்போது இங்கே ஒருத்தன் தெரியாதனமா அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்டா என்றான் கதை சொல்லும் பாவனைகள் கதிர். அப்புறம் என்ன, லவ்வெல்லாம் எனக்கு செட் ஆகாது, படிக்கிற வயசுல படிப்பை மட்டும்தான் பார்க்கணும், போய் படிச்சு உருப்படுற வழியை பாருன்னு ஒரே அட்வைஸ் மழைய பொழிஞ்சிருப்பாளே என்றான் கேலியாய் மகள். ஏண்டா அவசர கொடுக்க, மூடிட்டு சொல்றத முழுசா கேட்க முடியாதாடா உன்னால என்ற கதிருக்கு அந்த லூசுக்கு எல்லாத்துலேயும் அவசரம்தான். நீ சொல்லு மச்சி என கவியும் அவனுடன் சேர்ந்து கொள்ள, அடைச்சி தொணங்காம என்னென்னு சொல்லி தொலைங்கடா என்றான் ஜெகன். மகி சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாதான் பரவாயில்லையே, முதல்ல அந்த புளிய மரத்துல ஏறி புளியங்கா பறிச்சிட்டு வானா, பையப்புள்ள அவ பிளான் தெரியாம ஏறி இவ இன்னும் மேலன்னு உச்சி கிளை வரைக்கும் ஏற வச்சு பாரம் தாங்காம கிளை முறிஞ்சு விழுந்து அவன் கீழே உழுந்து கால் உடஞ்சி 6 மாசத்துக்கு புத்தூர் மாவு கட்டு போட்டுட்டு அலைஞ்சா. உனக்கு ஒரு கும்பிடு, நீ இருக்க திசைக்கு ஒரு கும்பிடுன்னு அன்னைக்கு ஊரை விட்டு போனவன் தான் இப்போ வரைக்கும் இந்த ஊர் பக்கம் வரலையே என்றான் சிரிப்போடு கதிர். அவன் சொல்லி முடிக்க அங்கே ஒரு சிரிப்பலை எழுந்து அடங்கியது. டே மகி, நீ எதுக்கும் மரம் ஏற கத்துக்கிறது தான் நல்லது, இல்ல வீட்டுல இருக்க பைப்பு பிடிச்சி ஏற சொல்லி பிராக்டிஸ் கொடுத்தாலும் கொடுப்பா, பார்த்துக்கோடா என கவி சொல்ல அங்கே மீண்டும் ஒரு சிரிப்பலை எழுந்து அடங்கியது. மகி அவர்களை எல்லாம் முறைத்து பார்க்க அவனை யார் கணக்கில் எடுத்தார்கள்? நடந்து கொண்டே அவர்கள்
போர் செட்டில் அருகில் வந்துவிட அனைவரும் முகம் கழுவி விட்டு செல்லலாம் என குனிய கவியின் பின்புறம் இருந்து எட்டி உதைத்தான் மகள். அவன் தண்ணீரில் தலை குப்புற விழ, ஏண்டா கதிரு, இப்படிதானே உன்னை யாழு எத்தனான்னு சொன்ன என்றான் நக்கலாய் மகி. ஆமாண்டா, இதே மாதிரி தான்டா, பர்ஃபெக்ட் ஷாட் மச்சான், உங்களுக்குள்ள ஒரு வேவ் லென்த் செட் ஆகுது என அவனுடன் ஐஃபை அடித்து கொண்டான் கதிர். காண்டான கவி மகளையும் இழுத்து நீரில் தள்ள மற்றவர்கள் மட்டும் மேலே இருக்க முடியுமா? அவர்கள் குளிக்கிறேன் என்ற பெயரில் தண்ணீரை ஒரு வழி செய்துவிட்டு 1 மணி நேரம் கழித்துதான் வீடு திரும்பினர். அங்கே வீட்டில் பாதி பேர் உண்ட களைப்பில் உறங்க, சிலர் வேலை இருப்பதால் ஊருக்கு கிளம்பிவிட்டனர். யாழோ மகிழனுடன் பேச வேண்டும் என்ற தவிப்புடன் நொடிக்கு ஒரு முறை வாசலையே பார்த்திருந்தாள். மற்றவர்கள் வீட்டிற்கு வர மகிழை மட்டும் காணவில்லை. டே இந்தர், மகி மாமா எங்கடா என்றாள் சின்னவனிடம். அண்ணனா, பக்கத்து தெருவில் இருக்க நம்ம வீட்டில் இருக்காங்க என்றான் அவனும். தரு வாணியுடன் உறங்கி கொண்டிருக்க அவளை தவிர்த்து யாழ் மட்டும் மகிழனை தேடிக்கொண்டு தான் வாழ்ந்த வீடு சென்றாள். முழுவதும் தேடி மகிழனை காணாததால் பின்பக்கமாய் தேடிக்கொண்டு வந்தாள். மகி, மகி எங்கே இருக்க? சத்தமாய் கத்தி அழைத்தபடிதான் வந்தாள். மகி எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கேன்னு இந்தர் சொன்னா, விளையாடாம ஒழுங்கா வெளியே வாணி. ஏதோ நினைவில் இங்கே அவனை தேடி வந்துவிட்டாள்தான். ஆனால் வீட்டில் நுழைந்ததிலிருந்து அன்னையின் இறப்பும் அதை தொடர்ந்த நினைவுகளும் மனதை அரைக்க தொடங்கிவிட்டது. மகி, மகி என அவனை தேடிக்கொண்டு புளிய மரம் அருகில் வரை வந்துவிட்டாள் அவள். அப்படி இருந்தும் எங்கும் அவனை காணவில்லை. ஹஹா என பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்க ஒரு நொடி உடல் நடுங்கி போனது யாழுக்கு. மகி, நீதானா? எனக்கு பயம் காட்டாத, ஒழுங்கா வந்துடு என சுத்தி சுத்தி பார்த்தபடி அவள் பயந்த குரலில் கூற மேலே இருந்து குதித்தது ஒரு உருவம். அதை பார்த்த யாழ் பயந்து தடுமாறி விழப்போன சமயம் விழாமல் தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டான் மகள். ஏண்டி, இன்னும் நீ இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் இருக்கியா? என்ன கண்ணம்மா நீ? நான் என்னவோ என் பொண்டாட்டி பொம்பளை சூறா புலின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா பயந்து சாவர என்றான் சிரிப்போடு. ஏற்கனவே அவளை பயம் மூர்த்தியதால் கடுப்புள் இருந்தவள் அவன் அவளை கிண்டல் செய்து சிரிக்கவும் ஏகத்துக்கும் கடுப்பாகி போனாள். அவனை முறைத்து பார்த்து கொண்டே புளிய மரத்திலிருந்து ஒரு குச்சியை ஒடிக்க மகிழ் 4 அடி தூரம் தள்ளி நின்று கொண்டான். டேய் கிட்டவாடா, எங்க ஓட பார்க்குற? என்னையை கிண்டல் பண்ணி சிரிக்கிறியா நீ? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு என்றாள் கோபமாய். முடிஞ்சா அடி பார்க்கலாம் என அவன் முன்னால் ஓட அவனை துரத்தி கொண்டு பின்னால் ஓடினாள் அவள். அவன் அவளுக்கு போக்கு காட்டி கொண்டே இருக்க அவள் மூச்சிறைக்க, போடா, உன்னை என்னால் பிடிக்க முடியல, நான் வீட்டுக்கு போறேன் என சலிப்போடு வீட்டுக்குள் நுழைய போனாள். அவன் அவள் கை கேட்டும் தூரத்தில் அவளின் முன் வந்து நின்றான். ஆனால் இப்போது அவனை அடிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. அவள் அமைதியாக அவனை பார்க்க, என்னடி வா அடிக்கிறேன்னு சொன்ன, இப்படி அமைதியா இருக்க? என்ன அதுக்குள்ள மேடம் டயர்ட் ஆயிட்டீங்களா என்றான் கேலியாய் அவன். அவள் மேலும் மூச்சிறைக்க உடல் வியர்த்து கொட்டி முத்த சிதறல்களாய் திரண்டிருக்க கொள்ளை வாசல் படியில் அமர்ந்தபடியே கண்களை மூடி இலைப்பார முயன்றாள். கண்ணம்மா என்னடா பண்ணுது, முடியலையா? ரொம்ப வேர்க்குது பாரு என்றபடி அவன் அவள் வியர்வையை துடைக்க வர பாய்ந்து அவனை இறுக்கி கட்டி கொண்டாள் அவள். அவன் மார்பில் சாய்ந்து இதமாக இலைப்பார அவனும் அவளை தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்டான். அவள் ஏதும் பேசாமல் இருக்க அவள் கண்ணீர் மட்டும் அவன் சட்டையை நினைத்தது. அவள் முகம் நிமிர்த்தினான் அவன். கண்ணம்மா ஏன் அழற? என்னாச்சு? என் மேலே எதுவும் கோபமா? ப்ளீஸ் அழாதடி, என்னால் தாங்க முடியலை. இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாதுடா, அழாதையே ப்ளீஸ் என்றான் இறைஞ்சுதலாய் அவன். இப்போது சப்தமில்லாத அழுகையை விசும்பலாகவே மாறியிருந்தது. அவன் கண்களை பார்த்து, ஏண்டா என்னை இவ்வளோ லவ் பண்ணுற? நான் உனக்கு அப்படி என்ன செஞ்சேன்? நல்லது செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட கோபமே வரலையா உனக்கு என்றால் தவிப்பாய் அவன் சட்டையை பிடித்து கொண்டு அழைக்குரலில். அவள் கண்ணீரை துடைத்து நெற்றியில் இதழ் பதித்தவன். ஒரு தடவை உண்மையில நான் கோபப்பட்டு இன்னைய வரைக்கும் பட்டுட்டு இருக்கிறது பத்தாதா? நீ என் உயிரடி கண்ணம்மா.
நீதான் நான் வாழ்றதுக்கே காரணம். இந்த காதலுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நீயும் நானும் வேறில்லை. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு செய்கிறதுக்கு நீ எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் காதல் உன்னே போதும். அதுவும் இல்லாமல் நீ என்னடா தப்பு பண்ண? நான் தான் தப்பு பண்ணேன் என்றான் ஆறுதலாய் உருகிய அவன். நீ எதுவும் தப்பு பண்ணல மாமா, நான் தான் தப்பு. என்ன இருந்தாலும் நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாதுல்ல என்றாள் தேம்பியபடி அவள். அப்ப நீ இருந்த நிலைமை அப்படி நடக்கலனா நமக்கு இத்தனை சொந்தம் கிடப்பாங்களா சொல்லு? முக்கியமா நம்ம தரு கிடப்பாளா? அதனால எல்லாமே நல்லதுக்குன்னு தான் என்றான் அவளின் கண்ணீரை துடைத்து அதட்டலாய் அவன். என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே. அவள் அழுகை தொடர அவன் சமாதானங்கள் எல்லாம் அவளிடம் பொய்த்து போக அவள் அழுகையை தன் இதழ்களுக்குள் ஒழித்து கொண்டான் அவன். விக்கித்து அவனை நிமிர்ந்து பார்த்தவள் விழிகள் தன்னால் மூடிக்கொண்டது. நீண்ட நேர முத்தத்திற்கு பிறகு அவளை பிரித்து அவளை மடியில் அமர்த்தி கொண்டவன். இங்க பாரு கண்ணம்மா, நடந்த எதையும் நம்மால மாற்ற முடியாது. அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்த்தா நம்ம எதையுமே இழக்கலையே. என் பொண்டாட்டி கூட எனக்கு ஒரு பொண்ணு இல்லடா கிடைச்சிருக்கு என்றான் சமாதானமாய் அவன். தருண், நம்ம பொண்ணு இல்லையே மகி, உனக்கு நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு தானே ஆசை. நீ சொன்ன மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா தருவ இதே அன்போட பார்த்துக்க முடியுமா என்றால் தவிப்பாய் அவள். மனதில் பெரிதாய் உறுத்தி கொண்டிருந்த ஒன்றை அவனிடமே கேட்டுவிட்டாள் அவள். கண்ணம்மா, தரு நம்ம குழந்தை இல்லைன்னு நீ ஏன் மறந்துடணும்? நீ எதையெல்லாம் நேசிக்கிறியோ நானும் அதையெல்லாம் நேசிப்பேன். நமக்கு குழந்தை பிறந்தா உனக்கு என் மேலே உள்ள பாசமோ எனக்கு உன் மேலே உள்ள பாசமோ குறையுமா? இல்லை, அதே மாதிரி தான் நமக்கு தரு. அவன் நம்ம பொண்ணுடா என்றான் ஆத்மாத்தமாய் அவன். அவன் எப்படியான நிம்மதியை அவளுக்கு தந்திருக்கிறான் என்று வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. நிஜமா தான் சொல்றியா? உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் கேட்டாள் அவள். நிஜமாதான் என்றான் அவளின் தலை கோதியவன். மாமா, என்னம்மா? ஐ லவ் யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ பேட்லி. நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அவள் இதழ்கள் இலக்கில்லாமல் அவன் முகத்தில் படிந்து மீண்டது. அப்பா, எத்தனை நாளாச்சு நீ ஐ லவ் யூ சொல்லி? இன்னொரு தடவை சொல்ல என்றான் அவன் அதை ஆழ்ந்து அனுபவித்தபடியே. ஐ லவ் யூடா மாமா, ஐ லவ் யூடா புருஷா, ஐ லவ் யூடா செல்லம், ஐ லவ் யூடா தங்கம், ஐ லவ் யூடா கண்ணா, ஐ லவ் யூடா கண்ணா என அவன் முகத்தை கரங்களில் ஏந்தி முகம் முழுவதும் முத்தம் பதிக்க அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் அவன். அவனின் சட்டை பையில் இருந்த புளியம் பிஞ்சை எடுத்து, புளியங்கா பறிக்க தெரிஞ்சாதான் லவ் பண்ணுவேன்னு சொன்னியாமே, பறிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ முதல்ல இருந்து திரும்ப லவ் பண்ணலாமா கண்ணம்மா என்றான் கண்களை சிமிட்டி. அவனை இழுத்து இறுக அணைத்தவள் அவன் இதழோடு தன் இதழ் சேர்த்தாள். நீண்ட நேரம் தொடர்ந்த முத்தத்தில் அவள் தொடங்கிய முத்தம் எப்போது அவன் வசம் சென்றது என்பதை இருவருமே அறியவில்லை. இதழ் முத்தத்தில் இருந்து மீண்டு அவள் முகம் பார்த்தவன். ப்ளீஸ் கண்ணம்மா, நீ எனக்கு வேணும்டா, இப்பவே வேணும், உனக்கு ஓகேவா என தவிப்பாய் தாபமாய் கிறங்கிய குரலில் வினவ தன் இதழ்களை அவன் இதழ்களில் சேர்த்து பதில் தந்தாள் அவள். இந்த முறை தன் இதழ்களை அவள் வசம் ஒப்படைத்தவன் அவளை தன் கரங்களில் ஏந்தி கொண்டான். அவள் அவன் கழுத்தை இறுக்கி கட்டிக்கொள்ள அவளை வீட்டினுள்ளே தூக்கி சென்றான். காதல் அவர்களை காமத்தையும் அலங்கரிக்கட்டும். காத்திருந்த இரு உள்ளங்கள் இனிய தாம்பத்தியத்தில் இளைப்பாறட்டும். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.